சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் தேர்வு செய்யப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பெருமிதம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நடத்திய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் சிறப்பாக நடைபெற்றது. மூதாட்டியிடம் பணம் திருடிய பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழகத்தில் கூட்டணிக்கு திமுக, புதுச்சேரியில் கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை. புதுவையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேர்வு செய்யப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். மேலும் திருக்குறளை படித்து முடித்தாலே வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதனால் திருக்குறள் போன்ற நூல்களை மாணவர்கள் படிக்க ஆரம்பத்திலிருந்தே ஆசிரியர்கள் ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் என ஆசிரியர்கள் பணியாணை வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் 190 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நேரடி நியமனத்துக்காக கடந்த 2025 வெளியிட்ட அறிவிப்பின்படி ஆசிரியர் பதவிக்கு 157 பெண்கள் மற்றும் 17 ஆண்கள் என மொத்தம் 174 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளுக்கு தேர்வான 174 பேருக்கு பணியாணை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணி ஆணையினை வழங்கி பாராட்டினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சமுதாய வளர்ச்சிக்கு கல்விதான் ஆதாரம். நம்மை சுற்றி இருக்கும் எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை கல்விதான். கல்வி பயணத்தில் முதல் படிக்கட்டு ஆரம்ப கல்வி. ஒரு குழந்தை எழுத்தறிவு மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், தன்னம்பிக்கையுடன் பேசவும் கற்றுக்கொள்வது ஆரம்ப கல்வி காலத்தில்தான். இந்த ஆரம்ப கல்வி நிலையில் உருவாகும் பழக்க வழக்கம், ஒழுக்கம், மதிப்பு, சிந்திக்கும் ஆற்றல், எண்ணங்கள் இவைகள்தான் அவர்களின் முழு வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கிறது என்றார். மேலும் அவர் கூறுகையில், ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது. புதுச்சேரி தொடக்க கல்வியை வலுப்படுத்தும் விதமாக தற்போது ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 174 பேரில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது என தெரிவித்தார். ஆளுநருக்கு முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை என்ற நிலை இப்போது மாற்றப்பட்டுள்ளது என்றார். சொல்ல முடியாத அளவுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே பெற்றோர் மகிழ்ச்சியோடு தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். வசதியானவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பிள்ளைகளை சேர்க்கலாம். சாதாரண நிலையில் உள்ளவர்கள், கூலி தொழிலாளி பிள்ளைகள் எங்கு படிக்க முடியும்? அரசு பள்ளிகள் நன்றாக இருந்தால்தான் அங்கு சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல பள்ளிகளை உருவாக்கி கொடுப்பதுதான் அரசின் கடமை. அதனை இந்த அரசு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். மேலும் அவர் கூறுகையில், திருக்குறளை படித்து முடித்தாலே வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதனால் திருக்குறள் போன்ற நூல்களை படிக்க ஆரம்பத்திலிருந்தே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் என்றார். அரசு பள்ளிக்கு படிக்க வரும் பிள்ளைகளுக்கு பொறுப்போடும் ஆர்வத்தோடும் கல்வி கற்றுத்தர வேண்டும். அப்படி இருந்தால் அரசு பள்ளிகளுக்கும் அரசுக்கும் பெருமை உயரும் என்று அவர் பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நடத்திய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் சிறப்பாக நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஒருங்கிணைந்து நடத்திய இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ஃபுட் பாரடைஸ் 100 அடி சாலையில் நடைபெற்றது. ரமலான் நோன்பின் ஆன்மீக பயன்கள் மற்றும் சமூக மகத்துவத்தை எடுத்துரைத்த இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் தலைமை அரிமா தமிழன் உரையாற்றினார். வரவேற்புரையை முபாரக் வழங்கினார். முகமது கவுஸ், ஃபாத்திமா பீவி, ஹசன் பேக், சர்புதீன், ஜுஃபைதார் உசேன் மன்பி நோன்புரை வழங்கியவர்கள் தமிழ்மாறன், ஆதவன், செல்வ புஷ்பலதா. சிறப்பு விருந்தினர்களாக தேவபொழிலன், தலையாரி, பாவாணன், முன்னவன், அமுதவன், செல்வநந்தன், கார்முகில், சுடர்வளவன், எழில்மாறன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக வைத்திலிங்கம் எம்பி, சிவா எம்எல்ஏ, ஜனாப் ஆமு சலீம், ராமச்சந்திரன், ஹேமா பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரையுடன் ஜனாப் பக்ருதீன் மூலம் நிறைவு பெறப்பட்டது. இந்த திறப்பு நிகழ்ச்சி ரமலான் நோன்பின் புனிதத்தையும் உடல் மற்றும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் நோக்கத்தையும் மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. மூதாட்டியிடம் பணம் திருடிய பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகரைச் சேர்ந்த சுமதி என்பவர் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் வசித்து வரும் தனது மகள் உஷாவை பார்க்க பேருந்தில் நேற்று மதியம் புதுச்சேரிக்கு வந்தார். மரப்பாலம் சந்திப்பில் பேருந்தில் இருந்து இறங்கிய அவர் அவசரமாக இறங்கிய போது தனது கைப்பையில் இருந்த மணி பர்ஸ் மாயமானது. பின்னர் பஸ்ஸில் இருந்தபோது அருகில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் தனது பணப்பையை திருடி இருப்பார் என சந்தேகித்து முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தி பணம் திருடிய மதுரையைச் சேர்ந்த கங்கா என்பவரை அடையாளம் கண்டுபிடித்து கைது செய்தனர். திருடப்பட்ட பணத்தில் ரூபாய் 3000 மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கங்காவை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டனர். தமிழகத்தில் கூட்டணிக்கு திமுக தலைமையேற்கும் என்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையேற்கும் என்றும் தமிழக புதுச்சேரியின் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக புதுச்சேரியின் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், கூடுதல் பொறுப்பாளர் அஞ்சலி நிம்மல்கர் தலைமையில் காங்கிரஸ் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, விரும்பும் தொகுதிகள் எவை என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர். காலை 10 மணிக்கு துவங்கி மதியம் 2 மணிக்கு இந்த கூட்டம் நிறைவடைந்தது. நிறைவாக செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், புதுச்சேரியில் தேர்தல் குறித்து ஆலோசனை நடைபெற்றது என்றும் தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம். பேச்சுவார்த்தைக்கு வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் தமிழகத்தில் கூட்டணிக்கு திமுக தலைமை ஏற்கிறது, புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமை ஏற்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது பேச்சுவார்த்தையில்தான் தெரியும். தமிழகத்தின் ஃபார்முலா போல புதுச்சேரியில் தொடரும் எனவும் கூட்டணி என்றால் விட்டுக் கொடுப்பதுதான். திமுக தலைமையிடம் கூறிவிட்டோம். இன்று காலை திமுக தலைமையிடம் பேசிவிட்டோம். புதுச்சேரிக்கான பேச்சுவார்த்தை புதுச்சேரியில் நடக்கும். முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் முடிவு செய்வார்கள் எனவும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். சனிப்பெயர்ச்சி திருவிழாவை முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியின் போது தருமை ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணன்குமார், ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், ஜிஎன்எஸ் ராஜசேகர், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா, காவல்துறை துணை இயக்குனர் சத்யசுந்தரம், முதுநிலை கண்காணிப்பாளர் திருமதி லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனி பெயர்ச்சி விழாவில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்ததால் இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிப்பதையொட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனி பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிற்பகல் காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசித்தார். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 27 அடி உயர சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் 1008 லிட்டர் பாலபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சனி பெயர்ச்சி பரிகார யாகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற
சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் சன்னதியில் எள்ளு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளரும் உபயதாரருமான ரவி ராஜாராம் ஏற்பாட்டில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பூஜையில் கோயில் நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன், குருக்கள் சிவராமன், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற கடற்கரை தூய்மைப்படுத்தும் பணியில் முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்றார். புதுச்சேரி கடற்கரையை தூய்மை செய்யும் பணியினை புதுச்சேரியில் அமைந்துள்ள உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் அமைப்பானது புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ தன்னார்வலர்களுடன் இணைந்து மேற்கொண்டது. இந்த தூய்மை பணியின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி சிலையின் அருகில் உள்ள பகுதியில் கிடந்த குப்பையை, கூலங்களை அப்புறப்படுத்தி தன்னார்வலர்கள் தூய்மை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு கடற்கரையை தூய்மை செய்யும் பணியை மேற்கொண்டார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆண்டவர் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் முத்துராமன், உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் நிறுவனத் தலைவர் பிரபு செய்து நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தேங்காய் திட்டு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக 4ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற 108 பால்குட அபிஷேக ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் தேங்காய் திட்டு பகுதியில் ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக 4ஆம் ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேத ஐயனாரப்பன் சாமி ஆலயத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பெண்கள் பால்குடத்தை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்திற்கு பால்குட ஊர்வலம் வந்தடைந்ததும் அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நிதி பங்களிப்புடன் பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 46.94 லட்சத்தில் பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இப்பணியின் மூலமாக பொதுமக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வகையில் 3 அறைகள் மற்றும் மருந்தகம் உட்பட வசதிகளுடன் கூடிய தரைதளம் கொண்ட கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள், லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். செல்வகணபதி அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை செய்யப்பட்டது. இவ்விழாவிற்கு பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, அரசு சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிடம் கோட்டம் 1 செயற்பொறியாளர் திருமதி பீனா ராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் ஜோதி, ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள், தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தொடர்ந்து தலித் மக்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு வருவதாக பாராளுமன்ற மக்களவை உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான வைத்திலிங்கம் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தொடர்ந்து தலித் மக்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் 2000 தலித் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா தருவதாக சட்டமன்றத்தில் அறிவித்தார். ஆனால் அவர் அவ்வாறு தலித் மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவை கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அவரின் அமைச்சர் பதவியை அறிவித்த சில தினங்களிலேயே பறித்து கொண்டனர். இதனால் சாய்ஜே சரவணன் அறிவித்த மாதிரி இதுவரை இலவச மனைப்பட்டா 2000 தலித் மக்களுக்கு தராமலேயே இருந்து வருகின்றது. இது ஒருபுறம் இருக்க, தற்போது இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான விதிமுறைகளை மீறி மனைப்பட்டாக்களை வழங்க சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தீவிரமாக தங்கள் தொகுதிகளில் முயற்சித்து வருகின்றனர். குறிப்பாக மனைப்பட்டா தருவதற்கு முன்பு இடம் தேர்வு குழு அமைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கருத்துக்களை கேட்டு பெற்று கையொப்பம் பெற வேண்டும். ஆனால் இதுவரை குழுவின் உறுப்பினரான பாராளுமன்ற மக்களவை உறுப்பினரான தன்னிடம் பட்டா வழங்க இடம் தேர்வு செய்யப்பட்டது, பயனாளிகள் தேர்வு ஆகியவைகள் குறித்து விவாதிக்கவும் இல்லை, கையொப்பமும் பெறவில்லை. கூட்டம் ஏதும் நடத்தாமலேயே சர்வாதிகார போக்கில் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் மனைப்பட்டா தர முயற்சிக்கப்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ள வைத்திலிங்கம், குறிப்பாக நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கரியமாணிக்கம் மற்றும் ஏரிப்பாக்கம் காலனி பகுதியில் மனைப்பட்டா தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நடைபெற்ற விசாரணையில் கடந்த 20/2/2026 அன்று ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் விளக்கம் தர கோரி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி வழக்கை 13/3/2026 அன்று ஒத்திவைத்துள்ளது. இந்த விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மனைப்பட்டா வழங்க முயற்சிப்பதும் தவறானது. தேர்தல் தேதி அறிவிக்க உள்ள நிலையில் அவசரமாக ஆளும் கட்சியினர் இடைத்தரகர்கள் மூலம் பணம் பெற்றுக்கொண்டு தகுதியற்ற நபர்களுக்கு பட்டா வழங்க முயற்சிப்பதையும் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கூறியுள்ள அவர், மேலும் பட்டா வழங்க உள்ள இடத்தை அளந்து கல் ஏதும் போடவில்லை, சாலை எது என குறிப்பிட்டு மண்பாதை கூட அமைக்கவில்லை, தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகள் பட்டியலை தணிக்கைக்கு மக்கள் பார்வைக்கு வைக்கவில்லை, பயனாளிகளின் பட்டியலை அறிவிப்பு பலகையில் ஒட்டிவிட்டு யாரும் பார்ப்பதற்கு முன்னர் அந்த பட்டியலை ஆளும் தரப்பினர் கிழித்து எடுத்து விட்டார்கள் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. விதிமுறைகளை மீறி வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவசரமாக பணம் பெற்றுக்கொண்டு தரும் பட்டாக்களை பெற்றுக்கொண்டால் கூட நாளை நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவிட்டால் அதனை அனுபவிக்க முடியாது. எனவே ஆட்சியாளர்களிடம் இடைத்தரகர்கள் மூலமாக பணம் கொடுத்து பட்டா பெறுபவர்களும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகும் நிலை ஏற்படும் என எச்சரிக்கை செய்வதாக அவர் கூறியுள்ளார். மேலும் அவசரமாக தலித் மக்களையும் தொகுதி மக்களையும் புறக்கணிக்கும் வகையில் நெட்டப்பாக்கம் மற்றும் மணவெளி தொகுதிகளில் பட்டா வழங்குவதை கைவிட வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தையும் துணைநிலை ஆளுநரையும் தான் கேட்டுக்கொள்வதாகவும், முறையாக இடம் தேர்வு குழுவின் கூட்டத்தை நடத்தி விவாதித்து முடிவெடுத்து சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கருத்துக்களை அறிந்து விதிமுறைகளின்படி உண்மையான தகுதியான பயனாளிகளுக்கு மட்டும் இலவச மனைப்பட்டாக்களை வழங்க முன்வர வேண்டுமென தான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். ஜோதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நன்கொடையாக வழங்கிய 4வது நோயாளி தங்கும் மையத்தை ஜிப்மர் இயக்குனர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்திற்குள் புதியதாக கட்டப்பட்ட 4வது நோயாளி தங்கும் மையம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. 15 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த தங்கும் மையத்தை புதுச்சேரியைச் சேர்ந்த கோதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பின் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இந்த வசதி ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நெகியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுமித்ரா கோதி மற்றும் சஞ்சய் கோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாஹா வினோத்குமார் மற்றும் நிர்வாக துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர். இந்த நோயாளி தங்கும் மையம் சிகிச்சைக்காக ஜிப்மருக்கு வருகை தரும் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் உறவினர்கள் ஓய்வெடுக்க வசதியான இடமாக அமைக்கப்பட்டுள்ளது. தொலைதூர பகுதிகளில் இருந்து வரும் நோயாளிகள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே பாதுகாப்பான மற்றும் வசதியான ஓய்வு இடமாக இது பெரிதும் பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தங்கும் மையம் நிர்வாக அறங்காவலர் சஞ்சய் கோதி தலைமையில் செயல்படும்.
ஜோதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக நலத்திட்டங்களை ஆதரித்தல் ஆகியவற்றில் ட்ரஸ்ட் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த வசதி பரஸ்மல் கோதியின் நினைவாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர், தன்னார்வ தொண்டர் மற்றும் தொழிலதிபராக அறியப்பட்ட அவர் சேவை மனப்பான்மை மற்றும் கருணையுடன் வாழ்ந்தவர் என நினைவு கூறப்படுகிறார். இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குனர் கோதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழங்கி வரும் தொடர்ச்சியான தன்னார்வ நன்கொடைகளை பாராட்டி, இத்தகைய ஆதரவு நோயாளிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் நிறுவனத்தின் ஆதரவு சேவைகளை வலுப்படுத்தவும் மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். நோயாளிகள் மற்றும் அவர்களின் பராமரிப்பாளர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த தொடர்ந்து வழங்கி வரும் பெருந்தாராளமான நன்கொடைக்கு ஜிப்மர் தனது மனமார்ந்த நன்றியை ஜோதி சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு தெரிவித்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இலவச கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வெற்றி அறக்கட்டளையை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், வெற்றி அறக்கட்டளையின் நிறுவனர் அழகப்பன், நிர்வாக அதிகாரி ராகுல், நிறுவன செயலாளர் புஷ்பவல்லி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் சுரேஷ், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். மனைப்பட்டா கோரி குருவிக்கார மக்கள் தீப்பந்தம் ஏந்திய போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் வசித்து வரும் குருவிக்கார மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி தீப்பந்தம் ஏந்திய போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். பல தலைமுறைகளாக அந்த பகுதியில் வாழ்ந்து வரும் தங்களுக்கு இதுவரை நில உரிமை வழங்கப்படவில்லை என அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதுகுறித்து குருவிக்கார மக்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தங்களுக்கும் வீடு கட்ட ஒரு சிறிய மனைப்பட்டா வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக ஆளுநர் முதல் முதலமைச்சர் வரை, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் வரை பலரிடம் நூற்றுக்கணக்கான முறையில் மனுக்கள் அளித்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் சில நாட்களில் வழங்கப்படும் என்ற உறுதிமொழிகள் மட்டுமே கிடைத்ததாகவும், நடைமுறையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி பல நாட்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை வாசலில் குடும்பத்துடன் தங்கி போராட்டம் நடத்தியதாகவும், அப்போது காவல்துறை மற்றும் அதிகாரிகள் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்ததாகவும் கூறியுள்ளனர். அரண்மனை அல்லது செல்வ சொத்துக்களை கேட்கவில்லை, வாழ ஒரு சிறிய கூரை அமைக்க மனைப்பட்டா மட்டுமே கேட்கிறோம் என அவர்கள் வலியுறுத்தினர். எனவே சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை விரும்பும் அமைப்புகளுடன் இணைந்து புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்க தீப்பந்தம் ஏந்திய போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் 2026 தேர்தலுக்கு முன்பாக குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகணபதி நகர் பகுதியில் பக்க வாய்க்கால்களுடன் கூடிய தார் சாலை மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகணபதி நகர் பிரதான சாலை 1, குறிஞ்சி வீதி, திருமலை வீதி ஆகியவற்றில் 48 லட்சம் ரூபாய் செலவில் பக்க வாய்க்கால்களுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் கிருஷ்ணா நகர் முதல் மெயின் ரோட்டில் ரூபாய் 10 லட்சம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறையை சார்ந்த அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குடிநீர் பழுப்பு நிறத்தில் வந்ததால் அதை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் அந்த நீரை குடிப்பதன் மூலம் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்து ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையில் அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் அதிகாரி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. குடிநீர் பிரச்சனையை உடனடியாக
சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதியில் புதிய மின்விளக்கு இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சாய்ஜே சரவணன்குமார் அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதியில் புதிய மின்விளக்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான AK சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு புதியதாக மின் ஒயர்களை இழுத்து LED மின் விளக்கினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளைத் தலைவர் மணிகண்டன், ஊர் பிரமுகர்கள் பிரபு, கோவிந்தன், சுப்பிரமணி, பாலா, ராமமூர்த்தி, கனகராஜ், அசோக்குமார், மகளிரணி புவனேஸ்வரி, அனிதா, லட்சுமி, பிரியா, கலைச்செல்வி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் அமிர்தா கார்டன் பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மின் விளக்குகளை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமாருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து பொன்னாடை போற்றி இனிப்புகளை வழங்கி தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேர்வு செய்யப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பெருமிதம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய சனநாயக பேரவை நடத்திய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் சிறப்பாக நடைபெற்றது. மூதாட்டியிடம் பணம் திருடிய பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழகத்தில் கூட்டணிக்கு திமுக, புதுச்சேரியில் கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை. புதுவையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.